நீங்கள் இந்த எண்ணில் பிறந்தவரா? அப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்றுற அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுது. புரியுதுங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த எண்களுக்கு இருக்குது, இந்த பிறந்த தேதிகளுக்கு இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது என்ன தேதின்னு பார்த்துருவாங்களா? 1லேருந்து 30 தேதி வரைக்கும் மனுஷங்க எல்லாருமே பிறக்கிறாங்க. யார் ஒருத்தர் அங்கங்கே பிறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தேதியில் தான் பிறக்கணும், அந்த தேதியில் தான் பிறக்கணும்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது. அது இறைவன் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இல்லை சார், இப்போல்லாம் டாக்டரே அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க, நம்மளே டேட்டெல்லாம் குறிச்சிக்கலாம். அப்போ கூட அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கும். டைமு மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறும், தேதிகள் கூட மாறும். அது இறைவன்கிட்ட விட்டுருங்க, அவன் பார்த்துக்குவான். ஸோ எந்த தேதியில் பிறந்தால் திடீர் அதிர்ஷ்டம், புகழ், வெற்றி எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். எல்லா தேதியும் அதிர்ஷ்டமான தேதி தான். நான் இந்த தேதியில் பிறந்தவங்க தான் லக்கா பெருசாக சூப்பராக வாழ்வுன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கேன். ஆனால் சில தேதிக்கு அபரிதமான சக்திகள் இருக்குது. அந்த தேதிகள் என்ன அப்படின்னா முக்கியமான சில நம்பர்ஸை இங்கே நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நம்பர்ஸ் தான் மாஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 11. 11ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி புகழ் என்றைக்குமே இருக்குது. அவங்க வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்க. சந்திரனின் ஆதிக்கம், சூரியன் சந்திரன் ஆதிக்கம் உள்ள நம்பர் 2 1 வருது. ஒரு சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள இந்த நம்பர் அபரிதமான ஆற்றல், மாஸ்டர் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர் இது. அடுத்தது 22இல் பிறந்தவர்கள் மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுவும் மாஸ்டர் நம்பர் தான். 22க்கு நிகர் 22 தான். 2 சந்திரன் ராகுவின் ஆதிக்கம் உள்ளவர்கள். இவர்கள் மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய சக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பார்வோற்றும் வெற்றி இவர்களுக்கு உண்டு. இவர்களால் எல்லாமே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள நம்பர் 22. அடுத்தது 23. இருக்கிற 30 தேதிகளில் 23க்கு நிகரான நம்பர் எதுவும் இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளோ ஆற்றல் உள்ள நம்பருங்க 23. குருச்சந்திர யோகம் உள்ள இந்த நம்பரில் பிறந்தவர்கள் எல்லா விதத்திலையுமே வெற்றியாளர்களாக, புகழுக்குரியவர்களாக, மிகப்பெரிய பிரபலமானவர்களாக வருவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? ஸோ சுய சிந்தனை மூலமாக, படிப்பறிவே இல்லைன்னா கூட 23ல் பிறந்தவங்க மிகப்பெரிய ஜாம்பவனாக ஆக முடியும். அவங்களுக்கு அந்த ஆற்றல் இயல்பிலேயே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த 23 அற்புதமான அதிர்ஷ்டமான நம்பர். 23க்கு அடுத்தது 25 மிகப்பெரிய ஆற்றல் உள்ள நம்பர். இந்த 25ல் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. சந்திரனும் புதனும் சேர்ந்து கேதுவின் ஆதிக்கம் உள்ள இந்த நம்பர் மிகப்பெரிய வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து மனிதனை வாழ வைக்கக்கூடிய நம்பர். அடுத்தது 27 செவ்வாயின் ஆதிக்கம் உள்ள இந்த 27ஆம் தேதியில் பிறந்தவங்க ஒரு பொற்கிரீட வாழ்க்கையை வாழ்வாங்க. கேப்டன்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் 27ன்றது ஒரு தளபதியை போல் வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒரு கேப்டன், தளபதி, அந்த மாதிரி ஒரு லெவலில் இவங்க ஒரு பொற்கிரீட வாழ்க்கையை வாழக்கூடிய நம்பர் இந்த 27. ஸோ அடுத்தது பின்னாடி நம்ம வந்தீங்கன்னா 1ல் பிறந்தவர்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான். வெறும் 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க 1க்கு நிகர் 1ன்னு சொல்லுவாங்க. 1க்கு வசியம் 4 அப்படின்னா கூட 1க்கு 1 தான் மிகப்பெரிய சக்தி உள்ள நம்பர் 1 அப்படின்றதுக்கு அதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இந்த தேதியில் பிறந்தவர்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி, புகழ், செல்வத்தோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிறவிலேயே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். சூரியனின் ஆதிக்கம் உள்ள இந்த நம்பர் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்கக்கூடிய நம்பர். எல்லா விதத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர். ஆகவே இந்த நம்பரெல்லாம் அதிர்ஷ்டத்தின் வாசலாக கருதப்படக்கூடிய நம்பர். இந்த நம்பர்களை நீங்கள் பயன்படுத்துங்களா? பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிரீடமாக இருப்பீங்க. அடுத்தது இன்னொரு நம்பர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது உயர்ந்த நம்பர் 17ல் பிறந்தவர்கள். வாழ்க்கை ஆரம்பம் சிக்கலான கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் மன்னவனுக்கு நிகர் பொன்னவன் போல் வாழ்வார்கள். புரியுதுங்களா? மன்னனை போல் வாழ்கிறது, கிங்னு சொல்லக்கூடிய 17ல் பிறந்தவர்கள் எந்த காலகட்டங்களில், ஏதோ ஒரு காலகட்டங்களில் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைஞ்சு புகழோடு வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மன்னர்களின் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 17ஆம் நம்பரில் பிறப்பதில் தவறில்லை. ஆனால் 17 அப்படின்ற எண் மட்டும் சரியில்லை. சனியின் ஆதிக்கம் உள்ள எண்ணாக இருந்தால் ஆளும் 17ஆம் நம்பரில் பிறந்தால் மிகப்பெரிய பொற்கிரீடமான வாழ்க்கை இருக்குது. ஆக இந்த தேதிகள் எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தேதிகள். அதுக்கு அடுத்தது இன்னொரு தேதி இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. 24 மிகப்பெரிய ஆற்றல் உள்ள நம்பர்.
24 6ல் 24ஆம் நம்பர் மிகச்சிறந்த யோகத்தையும் வெற்றியையும் புகழையும் அள்ளி கொடுக்குற நம்பர். இதில் வெற்றி பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க. சாதனைக்குரிய நம்பர் இந்த நம்பர். இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அப்போ மற்ற நம்பர்லாம் நல்ல நம்பர் இல்லையா சார், பிறந்த தேதி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இயல்பிலேயே உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும். ஆனால் மற்ற தேதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே அந்த ஆற்றலை அவர்கள் உருவாக்குவார்கள் தானாகவே. அது அவங்களுடைய காலப்போக்கில் அனுபவத்தின் அடிப்படையில் அந்த வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குவார்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த பிறவியிலேயே அந்த ஆற்றல் இருக்கும் என்று தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற நம்பரை நம்ம எந்த விதத்துலையுமே நம்ம குறை கூற முடியாது. ஏன்னா மற்ற நம்பரில் பிறந்தவங்க எல்லாருமே பெரிய சக்கரவர்த்தி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த தேதிகள் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆற்றலாம் பிறவியிலேயே இருக்கும் என்று தான் கூற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.